வணக்கம். உங்கள் பேர், உங்கள் கிராமம் பற்றி சொல்லுங்கள். என் பேர் அன்பழகன். நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து டிரைவராகி ரிட்டர் ஆகிட்டேன் சிஆர்சியில். ஓகே. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா குறுங்குளம் மாவட்டம் மேற்பாக்குடி கிராமம். என்னெல்லாம் பயிர் பண்ணிகிட்ருக்கீங்க? நெல், பருத்தி. ஓகே. இப்போ பருத்தியில் என்ன பண்ணிருந்தீங்க? புதுசாக நானோவெல்லாம் உபயோகிச்சுன்னு சொன்னீங்க. எப்படி? தற்சமயம் வந்து நான் டிஏபி, யூரியா, பொட்டாசு இது போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த மேனுவல் யூரியா 1.5 ஏக்கருக்கு 1 லிட்டர் அடித்தேன். என்ன யூரியா அடிச்சிங்க? மேனுவல். ஓகே. யூரியா அடித்தேன். அப்புறம் 2வது கிராப்புக்கு மேனுவல் டிஏபி அடித்தேன். ஓகே. செடி நல்லா இருக்குது. போன வச்ச இடே வந்து 30 குண்டால் எடுத்துட்டேன். இப்போ இருக்கிறது இன்னும் ஒரு 10 குண்டால் தரும் 1.5 ஏக்கருக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் பயன்படுத்துகிறதுக்கும் இந்த நானோ டிஏபி இதை பயன்படுத்தி எப்படி நீங்கள் மாற்றம் தெரியுதுன்னு சொல்கிறீங்க? நல்லா பசுமையாக இருக்குது, நல்லா காய் நிறையா இருக்குது. பசுமையாக இருக்குது, காய் நல்லா வந்து இதாக இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் இதனால் மற்ற விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துறது என்ன? தெரியப்படுத்தா இன்னும் இது வந்து டெமோ பண்ணுறவங்க வந்து பார்க்க வரது தான் வர மாட்டேங்கிறாங்களே. 4 பேருக்கு சொன்னால் வந்து பார்த்தா தெரியுது என்னங்க பண்ணவங்க இப்படி இருக்காங்க. வரல, விவசாயி வரமாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நம்மளே வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கீங்கள, நம்மளே விவசாயிகளை வந்து கூப்பிட்டு வந்து காமிப்போம். இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்துச்சுல்ல, மீட்டிங் பிரோஜனமாக இருந்துச்சா? அருமையான மீட்டிங் இருந்துச்சு. நானோ உரம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மண்ணை எப்படி பாதுகாக்கிறத பற்றி? மண்ணு தான் நமக்கு தொழு உரம். அப்படியே வருஷத்துக்கு 9 டிராக்டர் அடிப்பேன். ஓகே. மண் புழு நிறையாவும் இருக்கும். ஒரு பெட்டுக்கு 10 புழு இருக்கும். ஓகே. இதுவே நான் தொடர்ந்து நம்மள்கிட்ட 10 மாடு இருக்கிறதுனால தொழு உரம் வருஷம். ரொம்ப நன்றி. இப்போ ஐயா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற விவசாயிகளும் வந்து பார்த்தோம்னாக்கா நார்மலாக பயன்படுத்தக்கூடிய யூரியா, டிஏபிலாம் மாற்றாக நம்ம இஃப்கோ நிறுவனத்தில் வந்து நானோ யூரியா, நானோ டிஏபி வந்திருக்கு. இப்போ ஐயா வந்து நானோ யூரியா, நானோ டிஏபிலாம் பயன்படுத்தினால நம்மளுடைய பருத்தி பயிரில் வந்து பார்த்தோன்னா ஒரு சீரான நல்ல வளர்ச்சியும் நல்ல காயும் வந்து பார்த்தோம்னாக்கா நல்லா பிடிச்சிருக்குன்றாங்க. அதனால் வந்து மற்ற விவசாயிகளும் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம நானோ யூரியா, நானோ டிஏபியில் கொஞ்சமாக வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்துறதுனால நம்மளுடைய மண்ணும் வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய நல்லா வந்து வளமாக வந்து கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அதனால் இனிவரும் காலங்களில் வெறுமனையாக யூரியா, டிஏபி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நானோ யூரியா, நானோ டிஏபிலாம் நீங்கள் வந்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார். நன்றி.